சுதந்திரம் அடைந்து 3/4 நூற்றாண்டு ஆன நிலையிலும் பேருந்து வசதியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறது திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேலநாச்சம்பட்டி கிராமம். திருச்சி மாவட்டம் கருப்புக்கோவில் கொட்டம் மற்றும் மேலநாச்சம்பட்டியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த மக்கள் பேருந்துக்காக 6 கிலோமீட்டர் தொலைவில் சென்று திருச்சி முசிறி பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளதாக வேதனைப்படுகின்றனர். எங்கள் ஊருக்கு பஸ் வசதியே இல்லை. நாங்கள் கருப்புக்கோவில் கொட்டத்தில் தான் இருக்கோம். ஆனால் பொதுமக்கள் வண்டியில் தான் எதாக இருந்தாலும் வேளாங்கணத்தை 3 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது. நடந்தே தான் பஸ்ஸுக்கே போகிறோம். ஐயம்பாளையம் இல்லாட்டி இதை விட்டால் ஐயம்பாளையம் தான் போகணும். நடந்தே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் எங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்றுனா கூட நாங்கள் நடந்து தான் போகிற மாதிரி பஸ்ஸுக்கு போகிற மாதிரி நிலமையில் இருக்கோம். எங்கள் பள்ளி மாணவர்கள் கூட நடந்தே தான் செல்கிறாங்க. இல்லாட்டி தண்டலைபுத்தூருக்கு சைக்கிள்லே தான் போகிறாங்க, பயணிக்கிறாங்க. நான் இப்போ எம்காம் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல். சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஊரில் தான் போய் பஸ் ஏறிட்டு இருக்கேன். எனக்கு பஸ்ஸு வசதி கூட இந்த ஊரில் கிடையவே கிடையாது. 1ஆவதுலேருந்து நான் பார்த்திங்கன்னா வேறு ஊரில் தான் போய் பஸ் ஏற வேண்டியதாக இருக்குது. நைட்டு கூட வரவே முடியல. வீட்டில் யாருக்காவது கால் பண்ணோம்னா அவங்களாம் சப்போஸ் வெளியே இருக்காங்க. அதனால் வெளியே இருக்கும்போது நாங்களால் இங்கே வீட்டில் கால் பண்ணவும் முடியாது. அதனால் நடந்து வரும்போது நைட்டெலாம் லைட்டு கூட இல்லை. லைட்டு இல்லாமல் நடந்து வரும்போது ரொம்ப பயமாகவும் இருக்குது. இந்த எங்களுடைய தலைமுறைகளே இந்த பகுதியில் பஸ்ஸு பேருந்தை பார்த்ததே கிடையாது. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய ஆட்சி முறை. சுதந்திரம் கிடைத்து 78 ஆண்டுகளில் இன்ன வரையும் இந்த கிராமம் சுதந்திரம் பெறாத ஒரு கிராமமாக தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதியிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு விபத்தோ ஏதாவது ஒன்றுனா கூட அந்த பகுதியில் இங்கேருந்து பேருந்து வசதி எதுவும் கிடையாது. இங்கே வயசானவர்கள் முதியோர்கள் எவ்வளோ பேர் இங்கே வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பகுதியில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட இங்கேருந்து ஜிஹெச்சுக்கு போகணும் அப்படின்னா கூட இங்கே யாரையாவது ஒரு உதவியை நாட வேண்டியதாக இருக்குது. இது வருஷம் இந்த ஊரில் பேருந்து வசதியே கிடையாதுங்க. நாங்களும் பல மனுக்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் மனுக்கள் கொடுத்தா அடுத்த ஒரு இப்போ 4 நாள் கழித்து கால் பண்ணுறாங்க. மனுலாம் போடாதீங்க, என் மேலே நாங்கள் இது கொடுக்குறோன்னு எம்எல்ஏ ஏற்கனவே சொல்லியிருக்காப்புல. இது 2021 எம்எல்ஏ ஒரு கால் பண்ணார். இது மட்டும் உங்களுக்கு பேருந்து வசதி நான் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த வருஷம் அந்த ஒரு போல் காலம் நேரம் கூட பார்த்தது கிடையாது. இதுக்கு மேலே இந்த பேருந்து வசதி இந்த ஏரியாவுக்கு செஞ்சு கொடுக்கலன்னா அடுத்த ஒரு தேர்தலில் நாங்கள் புறக்கணிப்போம். எங்கள் பொண்ணுங்களே 90ல் பிறந்துச்சு. 90ல் பிறந்து இப்போ 35 வயசு ஆகுது. இன்ன வரையுமே 90லேருந்து எங்களுக்கு பஸ் வசதியே இல்லை. எப்போ பஸ்ஸை நாங்கள் இன்ன வரையும் கண்ணால் பார்த்ததில்ல. பிள்ளைங்கள்லாம் நடந்தே தான் போகுது. நாங்கள் கொண்டு விடணும். வேளாணத்தை பஸ்ஸுக்கு விடணும்னா எங்களால் கூட்டி ஏற முடியல. போகாமல் இருக்கல. பிள்ளைங்களும் பயமாக இருக்குது எங்களுக்கு கூட. அதனால நீங்கள் வேலைக்கே போக வேணாம் பாப்பா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். எங்கள் பாப்பா நான் வேலைக்கு போகிறேம்மா அப்படிங்குது. இருட்டில் பாம்பு பூச்சி கிடக்கும். லைட்டு இல்லை, கரண்ட் வசதி இல்லை, பஸ்ஸே வரல. அந்த ரோட்டில் பஸ் எங்களுக்கு வேணும். இதுகுறித்து அரசு போக்குவரத்து முசிறி கிளை மேலாளரிடம் கேட்டபொழுது தங்களிடம் கோரிக்கை மனு அளித்தால் மேல் நடவடிக்கை மேற்கொண்டு பஸ் வசதி செய்து தரப்படும் என அவர் உறுதி அளித்தார். புதிய தலைமுறைக்காக குளித்தலை செய்தியாளர் சந்திரன்.